Hi guys, welcome to Yakas Spot YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நம்ம வெப்சைட்டை வந்து வேர்ல்டு வைடாக ஹோஸ்ட் பண்ணியாச்சு. அந்த ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதை எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக மாற்றுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஹோஸ்ட் பண்ணுற வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. இல்லைங்களா? நீங்கள் ஒரு டொமைன் நேமில் நீங்கள் ஏதோ ஒரு நேமில் ஒரு டொமைன் வாங்கி அதை ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட வேர்ட்பிரஸ் லாகின் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இப்போ www.yakarspot.com இப்போ எனக்கு பிளாக்னு இருக்கு, உங்களுக்கு பிளாக்னு இருக்காது. நீங்கள் என்ன cooking.com வாங்கினீங்கன்னா cooking.com இருக்கும். அதோட என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்லாஷ் போட்டு wb-admin டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா வேர்ட்பிரஸோட அட்மின் கன்சோல் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம எல்லா போஸ்ட்டும் போட போகிறோம். இப்படி இருக்க வெப்சைட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து அங்கே கொடுத்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணோடனே சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், சிலருக்கு வந்து டைரெக்டாக வேர்ட்பிரஸோட டிஃபால்ட்டே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே டவுன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக டவுன் பண்ண யூஸ் டிஃபால்ட் வேர்ட்பிரஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா டிஃபால்ட்டில் தான் எல்லா ஆப்ஷன் வரும். இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துருங்க. இது கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வேர்ட்பிரஸோட டாஸ்க் கோடு. இப்படி தான் இருக்கும். நம்ம டொமைன் வாங்கி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வேர்ட்பிரஸ் அட்மின் கன்சோல் வந்து லாகின் பண்ணிட்டோம். அட்மின் கன்சோல் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் டொமைன் இப்போ yakarspot.com/wb-admin அதே மாதிரி நீங்கள் என்ன நேமில் வாங்கியிருக்கீங்களோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இது நம்ம வெப்சைட்டு இப்படி சிம்பிளாக இருக்குது. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குவோம். இன்னைக்கு நம்ம போஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். போஸ்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இது நீங்கள் எத்தனை இருந்தாலும் இதை கொடுத்து மூவ் டு ட்ராஷ் கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம நியூ போஸ்ட் தான் போட போகிறோம். போஸ்ட்னு லெஃப்ட் சைடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை மூவ் டு ட்ராஷ் கொடுத்துருங்க. பழைய போஸ்ட்டை ட்ராஷ் கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் வெப்சைட்டை. இப்போ வெப்சைட்டில் எந்த போஸ்ட்டும் இல்லை. இப்போ நான் திருப்பி போயிட்டு ஆட் நியூன்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துறேன். வெல்கம் டு த பிளாக் எடிட்டர்னு ஒரு எடிட்டர். இதுக்கான எடிட்டர் எப்படி, இதை எல்லாமே நான் சொல்லித்தரேன். இப்போ சும்மா நான் போஸ்ட்டுக்கு நேம் வைக்கிறேன், வெல்கம் போஸ்ட். சும்மா ஏதாவது நீங்கள் என்ன பிளாக் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்க. நான் சும்மா இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் விசிட் yakarspot.com அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் பேராகிராஃபாகவும் டைப் பண்ணலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. சப்போஸ் சர்வர் இம்போர்ட், இந்த பேராகிராஃபை நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி இல்லை எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இப்போ ஒரு போஸ்ட் பிளாக் எழுதிருக்கீங்க, கொஞ்சம் டெக்ஸ்ட் எழுதிட்டீங்க. இப்போ இமேஜ் பண்ணி இதை கிளிக் பண்ணி இங்கே இமேஜ் இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா மீடியா லைப்ரரியில் இருக்கா அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட்னா நம்ம லோக்கல் சிஸ்டத்துலேருந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். டவுன்லோட்ஸில் ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். வேர்ட்பிரஸ் இன்னுமே ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன், அதை சும்மா ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு போஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வெல்கம் போஸ்ட்னு ஒரு போஸ்ட்டுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் விசிட்னு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங்கிறது கூட ஒரு ஹெட்டிங் ஆகுங்க. இங்கே கிளிக் பண்ணி ஹெட்டிங்னு கொடுத்துட்டு அதில் ஹெட்டிங்கில் என்ன H2 H1 எந்த மாதிரின்னு கூட கொடுக்குறேன். நம்ம H4 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டேன், வெல்கம் கொடுத்துட்டேன், ஒரு இமேஜே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு யூடியூப்போட வீடியோவை இதில் இடையில ஆட் பண்ணேன். போஸ்ட் போட போகிறேன், சாம்பிள் போஸ்ட் தான். இப்போ நான் அதிலே உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணி காட்டிட்டேன், பேராகிராஃப் ஆட் பண்ணி காட்டிட்டேன், H2 டேக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு யூடியூப்போட லிங்க் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் யூடியூப் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்.
இப்போ யார்கர் ஸ்பாட்னு என்னோட யூடியூப் சேனல் போய்க்கிறேன். இதில் போயிட்டு இப்போ ஹவு டு கிரியேட் லோக்கல் யூசர் இருக்குல்ல, இந்த வீடியோவோட லிங்கை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த மேலே இருக்கிறத காப்பி பண்ணிட்டேன். இங்கே போய் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே சர்ச்சில் யூடியூப்னு கொடுங்க. யூடியூப்னு கொடுத்தீங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிட்டு எம்பெடட் கொடுத்தீங்கன்னா அது வந்து எம்பெடட் ஆயிடும். ஓகே கேஸ், இப்போ போஸ்ட்ல எப்படி ஒரு டைட்டில் கொடுக்கறது, ஒரு ஹெட் எப்படி கொடுக்கறது, ஒரு பேராகிராஃப் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தாச்சு. இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஹவு டு கிரியேட் லோக்கல் யூசர் அதுவும் பார்த்தாச்சு. இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், போஸ்ட்டு பிளாக்கு. போஸ்ட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கேட்டகரிஸ் எல்லாம் அது நான் அப்புறம் சொல்கிறேன். கேட்டகரி கேட்டகரி இந்த கேட்டகரியில் இது பண்ணுறது. டேக்னா என்னன்னா, இப்போ நம்ம ஹவு டு கிரியேட் வேர்ட்பிரஸ் அப்படின்னு போட்டோம்னா, இப்போ சர்வர்னு போட்டுக்கோன்னா இங்கேயே நான் ஹவு டு கிரியேட் வேர்ட்பிரஸ்ன்னு போகிறேன். ஹவு டு கிரியேட் வேர்ட்பிரஸ் வெப்சைட் அப்படின்னு போகிறேன். இப்போ நீங்கள் அந்த டேக்ல என்ன கொடுக்கணும்னா, இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி நீங்கள் டேக்ல கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணால் வரணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு நோட் பேடில் போட்டு இதை காப்பி பண்ணி. Hi guys, welcome back Yoker Spot YouTube channel. Today we learn how to இதை டேக்ல போட்டு ஒரு கமா கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆயிடும். ஓகேங்களா கைஸ்? ஃபீச்சர் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நான் ஃபீச்சரில் சொல்கிறேன், அடுத்த இதில் சொல்கிறேன். இப்போ போஸ்ட்டில் எப்படி ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறது, ஒரு வீடியோ எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நார்மலாக போட்டு பார்த்துட்டீங்க. இப்போ நாங்கள் பப்ளிஷ்னு மேலே இருக்கும், பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா வந்துடும். நம்ம போஸ்ட் வந்து வந்துடும். வெல்கம் போஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம். நம்ம வெல்கம் போஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே நம்ம இமேஜ் எல்லாமே லோட் ஆகிடும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு போஸ்ட் போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் பேஜ்னா என்ன, போஸ்ட்டுக்கும் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, தீம்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். கன்ஃபார்மாக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.